வயிறு வலிண்டு ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு அக்கா ஒருத்தவங்களை ஸ்கேன் பண்ணி வைத்த பார்த்தா வயிற்றுள்ளுக்கு பீர் போத்தல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையான விஷயத்த சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் ஒன்று கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. அந்த பெண்ணை அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓஐசி கடுமையா எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அவ்வளவு செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் செய்து கடும் மோசமான ஒரு செயல் செய்திருக்காங்கன்ட்டு பொதுவெளியில துணிஞ்சு பயப்படாம ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து அந்த ஓஐசி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரெண்டு விஷயமும் வேற எங்கேயாவது வேற ஏதாவது நாட்டுல நடந்த நான் உங்களுக்கு சொல்ல வரல. எங்கட இலங்கை நாட்டுல நடந்த உண்மையான ரெண்டு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, இந்த ஓஐசி என்ன ஒரு பெண் ஒருத்தவங்களை என்ன ஒரு ஓஐசி வந்து சீரழிச்சிருக்கிற அதை நம்ம பெஸ்ட்டுக்கு கதைப்போம். என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அதுக்கு முதல், ஒரு அக்கா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வறுமையில் அவங்க வந்து ஒரு கடை ஒன்று ஒரு சின்ன சாப்பாட்டு கடை மாதிரி வச்சு நடத்துறாங்க. அங்க அந்த கடையில ஏதோ ஒரு பிரச்சனையாகி சிக்கலாகி அந்த கடையை அடிச்சு நொறுக்கி ஒரு பிரச்சனை உண்டாகுது. அந்த பிரச்சனையை செய்தது யாருன்னு பார்க்க போனா ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்க. அப்ப அவங்க மேல ஒரு புகார் ஒன்று கொடுக்கறதுக்கு அவங்களோட ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த அக்கா. அப்ப அந்த போலீஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பாதிக்கப்பட்ட அக்காவையும் அந்த ஆசிரியரையும் கூப்பிட்டு, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது, சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு ரெண்டு பேருக்கும் சமாதானமா கதைச்சு வார்னிங் பண்ணி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விடுறாங்க. அப்ப ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு தரப்புலையுமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சரியா சமாளிச்சு போக முடியும். ஒருத்தர் வந்து குற்றத்தை சுமத்தினாலும் ஓகே ஆகி வெளியேறாங்க. ஆனா அதன் பிறகு அன்றைக்கு இரவைக்கு அந்த பாதிக்கப்பட்ட அக்காவுக்கு அந்த அந்த அவங்களோட கடையை வந்து அடிச்சு நொறுக்குன்னு அந்த ஆசிரியர் மறுபடியும் போலீஸ்லயா நீ போய் சொல்ற அது இதுண்டு வந்து கோபத்துல உன்னை அதை செய்வான் இதை செய்வான், எப்படி நீ கடையை நடத்துற அது இதுண்டுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு கொலை மிரட்டல் மாதிரிக்கு மிரட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த பாதிக்கப்பட்ட அக்கா மறுபடியும் பயந்து எனக்கு எதுவும் நடந்துரும் என்று நினைச்சு கொண்டு மறுபடியும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்க இந்த மாதிரிக்கு சொல்றாங்க, கொலை மிரட்டல் எங்களுக்கு பயமா இருக்குண்டு ஒரு மறுபடியும் ஒரு புகார் ஒன்றை கொடுக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கழிச்சு போட்டா அங்க இருக்கிற ஓஐசி அந்த அந்த பாதிக்கப்பட்ட அக்காட்டையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆசிரியருக்கு கால் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு கடைசி முதல்ல ஒன்று வார்னிங் ஒன்று கொடுத்து, இனிமே இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் நீங்கள் செய்தால் ஏதாவது ஒன்று முயற்சி செய்தால் கடுமையான விஷயங்கள் எதிர்கொள்ள நேரிடும் கடுமையாக ஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த ஓஐசி வந்து இந்த அக்காவுக்கும் பாதிக்கப்பட்ட அக்காவுக்கும் நீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோம், அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இவரினுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து நீங்க வீட்டை போங்க பயப்படாம, அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, உங்களுக்கு சந்தேகமா இருக்கு பயமா இருக்கு ஏதாவது ஒன்றுண்டா என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்க உங்களோட இருக்கோம், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, நான் எல்லாமே அந்த அவங்களுக்கு சொல்லியாச்சுட்டு அனுப்பி இருக்கிறேன். இவங்களும் போயிருக்கிறாங்க. அதன் பிறகு எந்த ஒரு சிக்கலும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப ஓஐசிக்கு அதுக்கு அடுத்த நாளோ இன்னும் ஒரு நாள்ல கழிச்சு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஒரு சிக்கலும் இல்லை சார், நாங்க வந்து கடையை வந்து திருத்துறோம், எல்லாமே வந்து ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வந்து ஓஐசிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு. ஆனா அதன் பிறகு ஓஐசி என்ன செஞ்சிருக்கேன்டா, இந்த அக்காவுக்கு கால் பண்ணி இந்த அக்கா மேல வந்து ஏதாவது தவறான எண்ணம் தவறான நோக்கம் என்ன ஏற்பட்டதோ தெரியல, இந்த அக்காவுக்கு கால் பண்ணி வீட்டை நாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியோ ஏதோ ஒன்று செய்யறோம், வீட்டை வந்து நீங்க சமைச்சு தர முடியுமா, ஏன்டா இவங்களும் ஒரு சின்ன சாப்பாட்டு கடை மாதிரி செய்யக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க அப்படி கேட்டிருக்கு. அப்ப அந்த அக்காவும் சரி, ஒரு ஓஐசி நமக்கு சப்போர்ட்டா இருந்தவர் தானே, அதனால இவங்களும் ஓம்பட்டு அந்த ஓஐசியினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா அந்த ஓஐசி வந்து கார்ல வந்து இந்த அக்காவை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டை ஒருத்தரையுமே காண இல்லை. அப்ப இந்த அக்கா முடிச்சு பார்த்துட்டு, சார் இங்க ஒருத்தருமே இல்லையே, அப்ப நீங்கள் ஆக்கள் ஒருத்தருமே இல்லைன்னு வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அவர் ஒன்றும் சொல்லாம போய் குளிச்சு போட்டு வந்திருக்கிறார், இவங்களுக்கு பயமும் வேற, குளிச்சு போட்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் மட்டும் அது அப்படியே ரியலா நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், அப்படியே அந்த அளவுக்கு நான் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதன் குளிச்சுட்டு வந்து ட்ரிங்க் பண்ணி கொண்டு இந்த அக்காவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ரகடா பழம் அது இதெல்லாம் வெட்டித்தா, நீ அங்கஞ்ச போக இல்லாத அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்காரு. நல்லா குடிச்சு போட்டு அந்த அக்கா எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் நீ எங்கவும் போகலான்ட்டு மல்லு கட்டி அந்த அக்காவை அந்த வீட்டுல இருக்கிற ரூமுக்கு கூட்டி கொண்டு போய் செய்யக்கூடாது அவ்வளவு மோசமான விஷயங்களை எல்லாம் செய்து அவ்வளவு சிக்கல் எடுத்திருக்கு. ஆனா இந்த அக்கா அதன் பிறகு வந்திருக்கிறாங்க. அதாவது இவர் மிரட்டி அனுப்பியிருக்கார், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்னைய மாரி எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு மிரட்டலான சில விஷயங்களை சொல்லி அந்த அக்காவை வந்து அனுப்பி இருக்கிறேன். அந்த அக்கா வந்து கொஞ்சம் கூட ஒரு துளி கூட பயப்படாம இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு பொது வெளியில துணிஞ்சு
இந்த சம்பவத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதே யார் சொல்றது உண்மை என்ன பொய்ன்றது நமக்கு தெரியா. இப்ப நான் வந்து சொல்ல என்னைய தூக்கி உள்ள வச்சு விட்டுறாங்க. ஆனா இந்த அக்கா பயப்படாம சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது உண்மையாக இருந்தா அந்த ஓஐசி நீதியின் முன் வந்து தண்டிக்கப்படணுமா தண்டிக்கப்படக்கூடாதா? அப்ப அந்த அக்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா அனுராதபுரம் மாவட்டத்துல இல்லேகமவோ பல்லேகமவோ என்னமோ ஒரு சிங்கள ஏரியா உண்டு. அனுராதபுரம் மாவட்டத்துல ஒரு இல்லேகம போலீஸ் ஸ்டேஷனோ பல்லேகமவோ ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுல இருக்கிற ஓஐசி மீது தான் இந்த குற்றச்சாட்டு அந்த அக்கா சுமத்தி இருக்கிறாங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் ஓஐசி உண்மையாகவே தவறு செய்திருந்தா கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டிக்கப்படணும். இல்ல அந்த அக்கா வேற ஏதாவது பின்னணி இருக்குது, வேற ஏதாவது காரணம், வேற ஏதாவது நோக்கத்துக்காக சொல்றாங்கடா, அந்த அக்கா தண்டிக்கப்படணும். எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாம இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். யார் தவறு செய்திருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அக்கா தொடக்கத்திலேயே சொன்னா ஒரு அக்கா ஒருத்தவங்களுக்கு வயிறு வலின்னு வயிறை ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயிற்றுள்ளுக்கு பீர் போத்தல். என்ன நடந்திருக்குண்டா இந்த சம்பவம் 1ஆம் தேதி ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு பார்ட்டி உண்டு. அவங்க ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. ஏதோ ஒரு என்னமோ ஒரு நிறுவனம் உண்டு, அதுல வேலை செய்யறாங்க. அப்ப பார்ட்டி உண்டு. அவங்க அந்த அக்கா வேலை செய்யற, அந்த பெண் வேலை செய்யற, அவங்களோட வேலை செய்யற 2 ஆண் நபர்களோட நல்லா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. நல்லா குடிச்சு தள்ளியிருக்காங்க. குடிச்சிட்டு அந்த குடிபோதையில் அந்த 2 ஆண் நபர்களும் இந்த அக்கா இந்த பெண் மீது அந்த பீர் போத்தலை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எப்படி கதைக்கேளும், எங்க போகுது இந்த சமுதாயம்? செய்யவே கூடாத சில விஷயங்களை செய்து கிறுக்குத்தனமா வயிற்றுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பவே கூடாத பகுதியால் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப அது இப்படி நடந்திருக்காப்பா. இவங்க அதன் பிறகு இந்த அக்காவை கடுமையா செய்யவே கூடாத விஷயங்களை எல்லாம் செய்து அவ்வளோ கிட்டத்தட்ட துஷ்பிரயோகம் சொல்லலாம். என்னமோ தெரியல, என்னமோலாம் அந்த இதுவும் ஒரு செய்தி. இப்படி எல்லாம் அவங்களை மோசமா செய்து குடிவரியில் அவ்வளவு செஞ்சாச்சு, அவ்வளவு நடந்துச்சு. அதன் பிறகு குடிச்சு முடிஞ்சு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் போனதுக்கு பிறகு எல்லாம் தெளிவாங்கள் தானே. தெளிஞ்சதுக்கு பிறகு இந்த அக்காவுக்கு கடும் வலி. ஆனா அந்த அக்காவுக்கு இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிட்டு நாங்கள் இப்படி ஒரு என்னதான் வெறியா இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு இந்த அக்காவுக்கு தெரிஞ்சிட்டு அதன் பிறகு இந்த அக்கா என்ன செஞ்சிருக்காங்கடா, இதை மறைக்கோணும் முயற்சி செய்யறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வேற ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்து முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களால முடியல. வயிறு கட்டும் வலி, ரத்தப்போக்கு, கட்டும் வலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஏன் இப்படி கலர்றாங்க, ஏன் இப்படி கத்துறாங்கன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயிற்றுக்கு பீர் போத்தல் இருக்கு. பெரிய போத்தலோ சின்ன போத்தலோ எனக்கு தெரியல. பெரிய போத்தலா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. சின்ன போத்தலா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, வெற்றிகரமாக வைத்தியர்கள் பெரிய பாடுபட்டு அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த பீர் போத்தலை வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த சமுதாயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு குடி போதையில எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ப முடியாத செய்தியா இருக்கு. ஆமாவா இல்லையா? வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா பீர் போத்தல், இதெல்லாம் நம்பக்கூடிய செய்தியா? நம்ப முடியாத செய்தி. ஆனா உண்மையா நடந்திருக்கு நம்மளோட இலங்கை நாட்டுல. அப்ப மிக மிக கவனமாக நாங்க வாழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த செய்திகளை, இந்த விஷயங்களை நான் கேட்டா இந்த நாடு, இந்த மக்கள், இந்த உலகம், இந்த தேசம் எங்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. வேணாம் அம்மா, அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஒரு அண்டையா நாள் சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப உங்களோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு ஒரு உடல் நலமும் போய் எவ்வளவு மோசமான ஒரு விஷயமோடு நடந்திருக்கு. அதனால மிக மிக கவனமாக இருங்க, அதை தான் சொல்லுவேன். அதே போல இந்த போலீஸ் அதிகாரி உண்மையாகவே தவறு செய்திருந்தா சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படணும். ஆனா உங்களுக்கு சில நேரத்துக்கு அனுபவம் இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க அந்த மக்கள வரிப்பணத்துல சம்பளமாக பெற்றுக்கொண்டு தான் நாங்க இவங்க இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல, நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க ட்ரீட் பண்றது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லாருமே ஏதோ பெரிய தவறு செய்து மிகப்பெரிய குற்றவாளிகளா இல்லையே. அவர்களும் மனிதர் தான், அவங்களும் வேற ஒரு காரணம். ஆனா அவங்க ட்ரீட் பண்றது அவங்க தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அவங்கள மீறி ஒரு சட்டமும் இல்லை, அது போலதான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்களும் மக்களினுடைய எங்களினுடைய வரிப்பணத்துல சம்பளமாக பெற்றுக்கொண்டு அது ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறை. நீங்க மக்களுக்காக தான் இருக்கிறீங்க, அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் அப்படி நல்லவங்களும் இருக்கிறாங்க. இந்த திருகோணமலையில பெரிய போலீஸுக்கெல்லாம் நான் போவேன். அங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம். அந்த போலீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு போலீஸ் அக்காட்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நடந்து கொள்றது, மரியாதை தாரது அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருக்கும். எல்லாருக்கும் அப்படி கொடுக்குறாங்களா, எனக்கு மட்டும் தர்றாங்களோ தெரியல. நான் ஒன்றும் விஐபி இல்லை, ஆனா நான் போற சமயத்துல அவ்வளவு அன்பா மரியாதை அப்படி இருப்பாங்க. நான் அக்காட்சி தாங்க வைக்கிறது. அப்ப என்ன சொல்ல வர்றேன்டா, அந்த அக்காட்சிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க.
இதே திருகோணமலையில பெரிய போலீஸ்ல ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு போலீஸ் அக்காச்சி இருக்காங்க. அவங்க நீங்க போனா தெரியுமா அவங்க நான் சொல்றது உண்மையா பொய்யாண்டு. அதனால எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல, எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, தவறு செய்யறவங்க நல்லது செய்யறவங்க எல்லாரும் மிக்சிங் தான். கடும் கவனமாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதை தான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்களே.